ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. டெல்லி வர்சஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியில் நடக்குது, இகானா ஸ்டேடியம்ல நடக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சரியான ஒரு கேம். ரெண்டு டீம் நீங்க சொல்லியிருக்கீங்க டிசி வந்து ரொம்ப தூரம் போவாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ரெண்டு டீம் மோத போறாங்க. எல்எஸ்ஜி அகைன் செம டேலண்ட்டு, பட் சேர்ந்து டீமா ஆடி வின் பண்ணுவாங்களா தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவனு, என்ன காம்பினேஷன்ஸ் ஆடுவாங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? அதான் சொல்றேனே, இப்போ கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஈவன் தோ தே லாஸ்ட் வி எக்ஸ்பெக்டட் தெம் டு லூஸ் ரியலி கேவ் அ ஸ்கேர் டு த மும்பை இந்தியன்ஸ் டாப் ஃபேவரட்ஸ் ஃபார் மெனி டீம்ஸ்ன்றதுனால எந்த டீமுமே வந்து லைட்டாலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. எல்லாம் ஜஸ்ட் காட் மேட்ச் வின்னர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஹவ் ஆர் தே கோயிங் டு புட் அப் அ டீம் தட் இஸ் கோயிங் டு பி ரியலி வித் பவர் ஹவுஸ் டு அப்ஸ்டேஜ் த ஆப்பனன்ஸ் இஸ் கோயிங் டு பி த கொஸ்டின்ஸ். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 7 மேட்ச் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு லக்னோவில். 2 மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்துட்டு 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நார்மலா என்ன, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தா ஹை ஸ்கோரிங் வென்யூல பேட்டிங் ஆடுன்னு சொல்லுவேன். இங்க போலிங் போடணும். ஓகே, உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 184, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 202, மீன் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191, வின்னிங் ஸ்கோர் 205 கீழே அடிக்கலன்னா சல்லி ரன் உங்களுக்கு தான். அது ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 231 ஃபார் 6 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட் அ சேஸ் 230 ஃபார் 4 அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. தட் இஸ் 18.4 ஓவர்ஸ் இஸ் த ஹையஸ்ட் சேஸ். இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. இங்கே வந்து எப்படின்னா ஒரே ஒரு ஒவ்வொரு இதுலேயும் என்ன சொல்லுவேன், ஒரு ஃபேஸ் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இங்க கன்சாலிடேஷனே கிடையாது, கல்ட்டு தான் இங்க. அப்படிங்கும் போது இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது 6 ஓவர்ல ஒரு 55 நான் சொல்றேன் அப்படின்னா 55 அப்படின்றது இப்ப என்னாச்சு பாருங்க சிஎஸ்கே மேட்ச் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. 75 80 அப்படின்றது எல்லா வென்யூலையும் வராது. 55ன்றது இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். 55 to 60 இங்க வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த 4 ஓவர்லயும் 35 ரன்ஸ் வந்தாகணும். ஸோ நீங்க 90 to 95, அதுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 55, 10 10 10 10 வந்துனே இருக்கணும். கடைசியில் உங்களுக்கு வரும் 65 ரன் வந்துடும். நான் சொல்றேன், இந்த நீங்க தியரிக்கு படி போனீங்கன்னா 205 மினிமம் வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா 55 for 3 ஆயிட்டீங்க பவர் பிளேல, இல்ல 10 ஓவர்ல 97 for 5 ஆயிட்டீங்க ஆஃப்டர் 10 overs. ஈவன் தோ இன் பார் வித் வாட் வி ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் ஆஃப்டர் ஃபேஸ் பை ஸ்கோர், ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட அசால்ட் வந்து ஒரு கால்குலேட்டிவ் அசால்ட்டா இருக்கணும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப இங்க பாருங்க, சீமர்ஸோட எக்கானமி வந்து 9.85, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி வந்துட்டு 9.36. அப்சல்யூட்லி நத்திங் டு சூஸ் ஹியர். நல்ல பயங்கரமா பேட்டுக்கு வருவீங்க, எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஐ வுட் ப்ரெஃபர் த டீம் வின்னிங் த டாஸ் டு போல் ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் அ ரீசன். உங்களுக்கு அந்த ஏழி இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்த 6 ஓவர் கொஞ்சம் டவால் டிபில் அலையும் பால். அகமதாபாத்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 6 ஓவர் அலையும். தி சி மூவ்மெண்ட் வில் பி மோர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதனாலதான் என்ன சொல்லுவேன், பேட்டிங் அங்க ஆடு. வான்கடையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு யூ பேட் ஃபர்ஸ்ட். இங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த சி மூவ்மெண்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இட் வில் ரிமைன் த சேம் ஃபார் 240 டெலிவரிஸ் போது சேஸ் யூ நோ த டார்கெட், தட் இஸ் த பெஸ்ட் திங். இப்போ நான் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 12 நான் சொல்றேன். ப்ளீஸ் நீங்க மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பத்தும் நிசாங்கா. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி அபிஷேக் போரல், ஃபாலோட் பை டேவிட் மில்லர், Tristan Stubbs, Ashutosh Sharma, Akshar Patel, Vikraj Nigam, Kuldeep Yadav, Akib Nabi, Lungi Engidi. An impact sub is going to be one of Mukesh Kumar, T. Natarajan, based on how Hemang Badani thinks who is doing better off late. What do you think about this, Vicky? உங்களோட தாட்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. அதேதான் எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, ரிவ்யூல கேட்கும்போது ஓகேவா இருந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க 11 படிக்கிறீங்க, கதி கலங்குது. என்ன போயிடாங்க, நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் போயினே இருக்கு. விப்ராஜ் நிகம்லாம் வந்து வெரி வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன். அவரோட டொமஸ்டிக் டீம்க்குலாம் வச்சு ஊறிப்பாரு. சரியான பேட்டிங்ல என்னப்பா இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுதான் வச்சிருந்தேன் நான். தான் ஸ்டார்க் ஆர் லுங்கி இங்கிடின்னு போட்டு வச்சிருந்தேன். ஸ்டார்க் ஆஃப் கோர்ஸ் இன்னும் வரல. ஸோ அதனால லுங்கி இங்கிடி டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன், இப்போ என்னோட ஃபீலிங், கட் ஃபீலிங் சொல்றேன். லுங்கி இங்கிடி இஸ் கோயிங் டு லைக்
அந்த பர்பிள் கேப்புக்கு நிறைய 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 சேஸ் பண்ண போறாரு, பார்த்துனே இருங்க. பர்பிள் கேப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து அந்த முறுக்கு புழியறது வந்து பயங்கரமா உழுது வந்து அந்த டிப்பும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸை டெஃபினட்டா டெல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைனப் வந்து இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். பிடாக், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதுக்கு ஏதாவது டு தே ஹேவ் அன் ஆன்சர் டு திஸ் கைண்ட் ஆஃப் லைனப்? பேட்டிங் போலிங் எல்லாமே ஆல்ரவுண்ட் ஸ்குவாடே வந்து பயங்கர காம்பாக்டா தெரியுது பார்க்கவே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நான் கேள்வி கேட்டுறேன். நான் வந்து நிதிஷ் ராணாவை விட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு பத்தும் நிசாங்காக்கு பதில போரால ஓபன் பண்ணிட்டு நிதிஷ் ராணாவையும் நீங்க ஆடுவீங்களா? ஆடிட்டு இன்னொரு இதையும் வந்துட்டு ஃபாஸ்ட் போலரையும் இம்பாக்ட் சப்பா துஷ்மந்தா சமீராவை வச்சுப்பீங்களா? இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பத்தும் நிசாங்காக்கெல்லாம் வந்து நல்ல பிச்சில் பட்ட ஆரம்பிச்சதுன்னா நொறுக்கிடுவாரு. அதனால நான் எப்படி யோசிப்பேன் அப்படிதான் யோசிப்பேன். you agree with this playing 11 on this? Because I've dropped out Nitish Rana, Abhishek Porel will keep the wicket, KL Rahul will field and is open with Pathum Nissanka. இது ஒரே ஒரு இதுதான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொன்னா I will go to Lucknow Super Giants playing 11. யா ஒத்துக்கிறேன். பட் ஆனால் திஸ் ஆர் தட்டா இருக்கலாம் மேபி. சி அவங்க வந்து காம்பினேஷன் வைஸ் தான் பார்ப்பாங்க 100%. உங்களுக்கு வந்து அந்த அந்த த சர்வீசஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் பிளேயர் தேவைன்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா டெஃபினட்டா எடுப்பாங்க, இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடுவாங்க. ஐ திங்க் போலிங்ல 2 போவாங்களோன்னு எனக்கு தோணல. ஒரு பேட்டிங்ல போவாங்க, நல்லா ஹெவியா போவாங்க. அண்ட் போலிங்ல ஆல்ரெடி இருக்கு, லுங்கி இருக்காரு. அண்ட் சப்போர்ட்டிவ் டொமஸ்டிக் போலர்ஸ், அதாவது சாரி இந்தியன் போலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பரா போடுவாங்க. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்சர், குல்தீப், விப்ராஜ் நிகம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க கேம். 12 ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 ஓவர் போடக்கூடிய போலிங் லைனப் தான் இது. ஸோ அதனால டாப்ல ஒரு 4 ஓவர், பாட்டம்ல ஒரு 4 ஓவர், மீதி 12 ஓவர் இவங்க ஓட்டிடுவாங்க. ஸோ அதனால பெருசா போலிங்லயும் தேவையில்லை. லுங்கி இங்கீடி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா 2 ஓவர் கொடுத்துருவாரு டெத்ல. ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஒரு சான்ஸ் எடுப்பாரு. பாப்பு கூட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாரு, 17 ஓவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைனப்ல தான் போவாங்க, இந்த லைனப் தான் போகணும். ஏன்னா பத்தும் நிசாங்காவோட செம்ம டச்ல வர இருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாரு. ஏகானால நல்ல ஃபாஸ்ட் போலிங்க நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆளு. அவங்க நல்லா ஏத்துன்னு ஏத்துவாங்க. இவர் நல்லா அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அவரோடய ஸ்டார்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க லக்னோவோட 11 போடுங்க. எப்படி இது மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க இப்படிதான் போவாங்க. ஏன்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஐடன் மார்க்ரம் இஸ் கோயிங் டு ஓபன் வித் மிச்சல் மார்ஷ், நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமது, ஆவேஷ் கான், மோஷின் கான் ஆர் மயாங்க் யாதவ், Mohammad Shami, Digveshwati. Their impact sub is going to be one of the 2 foreigners. That is going to be Matthew Bretsky or Andrik Nortje. ஏன்னா இப்போ நான் சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா, மாக்ரம், மிச் மார்ஷ், நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத் கேன் ஆல்சோ பேட். பேட்டிங் தேவைப்பட்டா they can get Bretsky. That's going to be 8 batters. ஓகே, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இப்ப சொல்ற பாருங்க, திக்வேஸ்வதி they have a lot of faith in him. 1, முகமது ஷமி 2, மோஷின் கான் ஆர் மயாங்க் யாதவ் 3, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஷாபாஸ் அகமது இருக்காரு, ஆவேஷ் கான் இருக்காரு 5. Then they can also add the power of Andrik Nortje based on how their team progress. This will give them the balance to cover up the batting and bowling based on what they need by having one foreigner as an impact subன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்ப எம் சித்தார்த்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஷாபாஸ் அகமதுக்கு பதிலாக நீங்க கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பா நீங்க வந்துட்டு பிரிட்ஸ்கே மாதிரி ஒருத்தரை தான் வந்துட்டு இதுவா எடுத்துட்டு வரணும், இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வரணும். இவங்க டாப் 4 சீல்டு மாக்ராம், மிச் மார்ஷ், நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட்ங்கும் போது பிரிட்ஸ்கே ஹேஸ் டு பேட் அட் நம்பர் 5, which is too low for someone like him. His resources might be not be the right way to use it. அப்புறம் வந்து டபால் டிமில் அடிக்கிற ஒரு இதாயிடும். அந்த மாதிரி ஆயிடும்ன்றதுனால தான் அந்த இவர் மணிமாறன் சித்தார்த் அன்பார்ச்சுனேட்டா ஆட மாட்டாரு. நான் எனக்கு பரவாயில்லடா, ஆவேஷ் கான் சீசன்டு போலரு, மோஷின் கான் ஆர் மயாங்க் யாதவ், முகமது ஷமி, திக்வேஸ்வதி. ஓகே, எனக்கு 4 போலரு, 4.5 போலர் எனக்கு ஷாபாஸ் அகமது, ஈ கேன் போல் 2 overs. அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நார்கே ஆல்சோ ஃப்ரண்ட் லைன் போலர் இருக்கும்போது என்னோட போலிங்கும் கவர் பண்ற மாதிரி இருக்கு. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட் பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் தி வின் ஃபேக்டர்ஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் மணிமாறன் சித்தார்த் இஸ் கோயிங் டு பி தி இம்பாக்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா மேத்யூ பிரெட்ஸ்காவா இல்ல வந்து இவங்க எடுத்துட்டு வருவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் அவைலபிளா இருக்காரா, வந்திருக்காரா, வரலையா? அவர் வரலன்னா ஒரு 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 ஃபாரினரை 100% அப்படியே வந்து அவங்க
இம்பாக்டை தான் வச்சு ஆகணும். பிகாஸ் ரெண்டு பேரையுமே ஷாபாஸ் அகமது அண்ட் மணிமாறன் சித்தார்த் ரெண்டு பேரையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைனப்ல போட முடியாது. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இடிக்கும்ன்றதுனால நீங்க சொன்ன ஆப்ஷன் தான் எனக்கும் அவங்க போவாங்களோன்னு தோணுது. மேபி வேணும்னா பிரெட்ஸ்கா பேட்டிங் இட்டிங் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா வச்சு ஒரு பேஸ் பவர் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல அவங்க வந்து ஆண்ட்ரிக் நாக்கியாவும் 11ல போட்டுட்டு பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஒரு ஆளை வந்து இன்னொரு இம்பாக்ட் சபா கூட வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆர் மணிமாறன் சித்தார்த்த இம்பாக்ட் சபா வச்சுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பிகாஸ் கொஞ்சம் போலிங் வீக்கா தெரியுதோ அப்படின்ற ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க போது. பட் ஆனா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நான் வந்து எல்எஸ்ஜி வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன ஆங்கிள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பட் டசன்ட் லுக் லைக் அ வெரி ஆர்டினரி லைன் அப். நல்லாவே இருக்கு லைன் அப். ஒன்லி ஃபார்ம் வில் பி த கன்சர்ன் அண்ட் ஹவு தே பிளே அஸ் அ டீம். ஏன்னா எல்லா வருஷமே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க, மிடில் காணாமலே போயிடுறாங்க. ஸோ அதனால தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அட் தி எண்ட் பிசினஸ் அண்ட் த டோர்னமெண்ட்ல தே வர் நாட் இன் அ பொசிஷன் டு குவாலிஃபை. அண்ட் ஆல்சோ தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் காம்பினேஷன் எரர்ஸ். ப்ரீவியஸாகவும் சரி, அவங்க கடைசியா குவாலிஃபை ஆவாங்களா ஆவாரா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் அவங்களோட லைன் அப் அண்ட் அந்த காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டாகவே எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா அதை சார்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ரிஷப் பந்த் இஸ் நாட் அ வெரி எப்படி சொல்றது டிஃபென்சிவ் கேப்டன் கிடையாது. ஹி கெட்ஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேஸ் த ஃப்ரீடம் டு ட்ரை அவுட் ஃபியூ திங்ஸ். கண்டிப்பா இந்த வருஷம் காம்பினேஷன் வைஸ் ஒரு நல்ல போலிங் காம்பினேஷன் தான் எடுத்துட்டு வரணும்னு நினைப்பாரு. பிகாஸ் ஆன் ஆல் ஆட் கேம்ஸ் வந்து ஏகானால அவங்க தே ஆல்வேஸ் பேட் வெல், நல்லாவே ஆடுவாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் த போலிங், தே டோன்ட் ஹாவ் த ரிசோர்சஸ் டு டிஃபெண்ட் வாட் எவர் தே கெட். ஸோ லைக் எல்லா ஐபிஎல் டீம்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் வந்திருக்கு, 3 பேரும் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு ஒன்னே 220 கொடுத்து சேஸ் பண்ணிடுறாங்க. இல்ல போன மேட்ச் சிஎஸ்கே அவுட் ஆன மாதிரி சீக்கிரம் அவுட் ஆகி வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல் 3 சேசிங் டீம்ஸ் ஹேவ் ஒன். இவங்களுமே அப்படி அந்த அந்த ஒரு வெற்றி பாதையில தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் அனலைஸ் பண்ணும்போது டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த டீம் கஷ்டப்படும்னு சொல்லுவேன். ஓகே, இந்த டீம் பேப்பர்ல தே டோன்ட் லுக் பேட். நிக்லஸ் பூரன் இந்த ட்ரெண்ட் போல்ட்டுக்கு சொன்னதை தான் நிக்லஸ் பூரனுக்கு சொல்றேன். அவர் லுக்டு மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ரெஸ்டு பிளேயிங் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் வித்தவுட் அ பிரேக். T10 லீக் எங்க டீம் கேப்டன் தான் ரன் அடிக்கல, SA20ல ரன் அடிக்கல. ரிஷப் பண்ட் வந்துட்டு T20 கிரிக்கெட் அது ஐபிஎலுக்கு அப்புறம் ஆடல. இந்தியா அவரை கன்சிடர் பண்ணல. இந்தியாக்கே பெருசா எதுவுமே ஆடல. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா அப்படி ஆன் அண்ட் ஆஃப் இருக்காரு. அவர் எந்த மைண்ட் செட்ல வருவாரு? their fortunes can only progress them to the next level. The top 4 come into the picture. முகமது ஷமி வந்து என்ன மோட்டிவேஷன்ல வரப்போறாரு தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மணிமாறன் சித்தார்த்த ஆட மாட்டாங்க. இந்த ஷாபாஸ் அகமதை வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லோன் ஸ்பின்னர். ஏன்னா ஃபார் ஒன் ரீசன் வாட் ஐம் சேயிங், தி ஸ்பின்னர்ஸ் ஹவ் நெவர் ஹேட் அ குட் டைம் ஹியர் இன் லக்னோ. அப்படிங்கும்போது ஷாபாஸ் அகமது மாதிரி ஒரு 2 ஓவர் போட்டு எனக்கு பேட்டிங் ஆட்டும் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது ஒரே ஒரு பிரச்சனைனா ஆவேஷ்கார் நல்லா போட்டு 4 ஓவர்ல 40. ஓகே, 4 ஓவர்ல 40. ஓகே, முகமது ஷமி வந்துட்டு எந்த இதுல வரப்போறாரு அப்படின்னு தெரியாது. நார்கியாவும் நல்லா போட்டு 4 ஓவர்ல 45. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு போலர் நீங்க சொல்லுங்க, who can give me 4 overs 30 runs confidentனா, you're going to tell again that is Digvesh that is going to play his second IPL. அதனால தான் வந்து இவங்க எதுவே சொல்லி when you see on a paper they got all the goods to upstage everyone. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர் மேல பணத்தை போடுறதெல்லாம் வந்து லாபபிள்லாம் கிடையாது. everyone has an opinion that has to be respected which can only be commented at the end of the tournament. இப்போ வின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க எப்படி பேட்டிங் செட் பண்றீங்க, which team is going to be ahead of the other team after 10 overs of the score have won almost all the matches here. இங்க பாருங்க அகைன் ஒரு டிஃபரண்ட் தியரி கொடுக்குறேன். சீமர்ஸோட எக்கானமி ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 20. எந்த சீம் போலிங் யூனிட் 11 to 20ல ப்ளீடிங்கை நிறுத்துது when it comes to economy, that is going to be the bowling factor. இந்த ஃபர்ஸ்ட் 10 overs பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே பவர் இருக்கு. மார்க்ராம் கேன் டென்ட் யூ ஆன் ஹிஸ் டே, மார்க் கேன் டென்ட் யூ ஆன் ஹிஸ் டே, பூரன் கேன் டென்ட் யூ ஆன் ஹிஸ் டே, பண்ட் கேன் டென்ட் யூ ஆன் ஹிஸ் டே. கேஎல் ராகுல் வந்து ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் 550 ரன் சோர் ஷாட். பத்தும் நிசாங்காக்கு பட்டுச்சுன்னா கொளுத்திடுவார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது.
அபிஷேக் போரல் இஸ் ஆல்சோ பேட்டிங் வெரி வெல், டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ பேட்டிங் வெரி வெல் அப்படின்றதுனால இது வந்து பெருசா உங்களுக்கு, ஈவன் தோ நிக்லஸ் பூரனை பத்தி சொன்னா, பண்ட்டை பத்தி சொன்னா, அதை வச்சு ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எட்ஜ் டெஃபினெட்லி டு டெல்லி கேபிட்டல்ஸ். தட் இஸ் ஈவன் ஸ்டீவன்ஸ் ஏர். ஆனா உங்களுக்கு வந்து அந்த சீம் போலர்ஸோட எக்கானமி ஃப்ரம் 11 to 20ங்கும் போது நீங்க பர்பிள் கேப்பே வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க லுங்கி எங்கிடிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆக்கிப் நபியை நான் ரேட் பண்றேன், கண்டிப்பா சறுக்கு பொறுக்குன்னு போட்டுருவார், அதுல சந்தேகம் கிடையாது. முகேஷ் குமாரும் ஒரு கில்லாடியான போலரு. நட்ராஜன் ஆன் பீக் நட்ராஜன் இஸ் அ டேஞ்சரஸ் கஸ்டமர். இங்க பாத்தீங்கன்னா அந்த 11 to 20ல நார்கே பாத்தீங்கன்னா வெரைட்டி பெருசா ஒரு பேக் ஆஃப் தான் ஸ்லோடர் சாமாடி வாங்குறாரு, லென்த் மிஸ் பண்ணி அவர் ஆடினார்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மயங்க் யாதவ் எக்ஸ்பிரஸ் பேஸ், மோஷன் கான் குயிக், மோஷன் கான்ல ஸ்லோ எல்லாம் கிடையாது உங்களுக்கு. சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு, முகமது ஷாமி எப்படி வரப்போறான்னு தெரியாது. ஆவேஷ் கானும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் 3 ரன், ஒரு ஓவர் 17 ரன் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் டெல்லிக்கு இருக்கு. ஏன்னா ஐ ஃபீல் தட் தேவ் காட் த bowlers who can control the proceedings as a pace bowling unitன்றதுனால ஐ ஃபீல் டெல்லி will have a little edge, even though அந்த டாப் பாட்டம் 3ல தான் எல்எஸ்ஜி முடிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் சொன்னாலும் ஐ வில் சே தட் டெல்லி வில் கோ வித் a slender edge of 52-48. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட நானும் சேர்ந்துக்கிறேன் பீடா, இட் இஸ் கோயிங் டு பி எல்எஸ்ஜின்றீங்களா? இல்ல இல்ல, இந்த கேம் வந்து ஐ டோன்ட் திங்க் எல்எஸ்டி ஹாஸ் தி எட்ஜ் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து போலிங், ஸ்பின் போலிங்ல வந்து தீஸ் கைஸ் ஆர் வே அஹெட். பெஸ்ட் இந்தியன் டாப் 2 வந்து இந்தியாவோட பெஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ், அதாவது கன்சிஸ்டன்டா ஒயிட் பால்ல வந்து டைம் அண்ட் அகைன் ஆடுற 2 ஸ்பின்னர், அக்சர் அண்ட் குல்தீப் யாதவ். நான் விப்ராஜ் நிகம் பயங்கரமா ரேட் பண்றேன்னு சொல்லி முட்டெல்லாம் கொடுக்க போறதுல இவங்க 2 பேர், இது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல ஒரு மிடில் ஆர்டர்ல சவுத் ஆப்பிரிக்காவோட 2 பில்லர்ஸை இவங்க கைட்டி வச்சிருக்காங்க கையில. டேவிட் மில்லர் ஒன்னு, கிறிஸ்டியன் சப்ஸ் ஒன்னு. 2 பேரும் ஆன கிவன் டே எங்க இருந்து வேணா மேட்சை எங்க வேணா மாத்துவாங்க. இவர் இப்பதான் மாத்தி ஒரு SA20 ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இவர் போட்டு பொலன்னு T20 வேர்ல்ட் கப்ல பொலந்து மன உளைச்சல்ல உடஞ்சு போயிருக்காரு. அதுல வந்து இங்க வேற ஒரு போட்டு ஒரு இன்னொரு பொல பேரு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டேவிட் மில்லர் வேற. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஃபேக்டர்ல மிடில் ஓவர்ஸ் போடுறது, மிடில் ஓவர்ஸ் ஆடுறதுல இவங்க 2 எட்ஜுமே இவங்க எடுக்கிறாங்க, டிசி எடுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லுக்ஸ் லைக் அ வெரி வெரி காம்பாக்ட் யூனிட். காம்பினேஷன் வைஸ் வந்து நல்லா செட் ஆகுது. இவங்க ஒருத்தர் இல்ல, அதாவது மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு ஆளோட ஷூஸை ஃபில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னா, லுங்கி இங்கிடி கேன் டூ தட், நாட் வித் தி எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ், வித் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கில் தட் ஹி இஸ் காட் in the power play and also in the depth. மிடில்ல வேணாலும் மிடில்ல போடுவார். பவர் பிளேல அவர் யூஸே பண்ணாம கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் இந்தியன் பவர் பிளே போலிங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் 7th ல இருந்து 8th ஓவர்ல இருந்து ஒரு 2 ஓவர் கொடுத்து 8th and 12th ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழகா 16ல ஒரு ஓவர் போடுவாரு. அப்புறம் 18 or 20 கேம் எப்படி போகுதுன்றத பார்த்து அவர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அக்சர் இஸ் a very very brilliant captain, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ டிசி லாஸ்ட் டைம் மறக்க வேணாம் 5 out of 5 வின் பண்ணாங்க. they have the legs to even push a lot of teams, and I don't think this should be a very very big game for DC. It is just they have to play their basics well and get the win on the back. நான் வந்து டிசிக்கு ஐம் கோயிங் டு பி ஸ்லைட்லி ஜெனரஸ். ஸோ அதனால வந்து 60-40 கொடுக்குறேன் டு டிசி. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து சிஎஸ்கே கேம் கொடுத்தேன், ஆப்போசிட்டா போச்சு. பட் ஸ்டில் இந்த கேமுக்கு வந்து சிஎஸ்கே அந்த 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 வீடியோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த பக்கம் இவர் புட்டுக்கினாரு, அந்த பக்கம் அவர் புட்டுக்கினாருன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. ஸோ அதனால வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப தே காட் ரியலி ஹிட் வித் இன்ஜுரிஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது. டிசி ஹஸ் காட் ரியலி குட் சான்ஸ் ஹியர். 60-40 இஸ் a very very big leverage for DC, and I feel DC is going to dominate this game personally. Even though நான் உங்களை டாப் 4ல கொடுக்கலனாலும் this lineup, this unit looks very very strong. So 60-40 கொடுக்க போறோம். உங்களோட 2 கேம் சேஞ்சஸ் யாரா இருக்க போறாங்க பீடாக்? ஒன் ஃப்ரம் ஈச் டீம், பிக் கேம். ஒன் வேர்ட் ஆன்சர். நீங்களும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் கொடுக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி டெல்லி கேபிட்டல்ஸ் கோயிங் டு பி கேஎல் ராகுல், அண்ட் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி மிச்சல் மார்ஷ். பிகாஸ் 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களை பிடுங்கி எடுக்கிற ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் மாதிரி தெரியல, செட்டில் ஆன ஃபாஸ்ட் போலிங்கு, வெரி குட் பிச் டு பேட்ன்றதுனால ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் போத் த ஓப்பனர்ஸ் கேஎல் ராகுல் அண்ட் மிச் மார்ஷ். ஐ வாண்ட் டு சி ஹவு இன்ட்ரெஸ்டிங்லி யூ பிக் யுவர் 2 guys.
நான் ரெண்டு மிடில்ல கொடுக்குறேன். ஒன்னு பூரன், இன்னொன்னு மில்லர், ரெண்டு லெஃப்ட். நான் ஐ ஹாவ் த லவ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். கங்குலியோட ஃபேனு, எப்படி லெஃப்ட் ஹேண்டரை விடுவேனா? ஸோ அதனால ரெண்டு பிக்கு, பூரன் இந்த பக்கம், மில்லர் இந்த பக்கம். சூப்பரா கேம் சேஞ்சர்ஸ். ஒன் வேர்ட்ல டக்குன்னு கொடுத்தேன்னா, ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தேன் ரெடியா. ஒன் வேர்ட்ல கொடுத்துட்டேன். பிஃபோர் ஐ கோ இன் டு ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட், லாஸ்ட் வீடியோல வந்து அந்த நம்மளோட புது செக்மெண்டான சீசன் ஆஃப் மெமரிஸ்ல வந்து யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் த வெப்சைட் ஃபார் த லீடர் போர்டு. போன வீடியோல, அதாவது RR வர்சஸ் சிஎஸ்கேவோட ப்ரிவியூல அந்த டாப் 3 ஆன்சர்ஸ் கொடுத்த 3 பேர் யாருன்னா, முதல்ல வந்து லஹூத் இம்ரான் 8955 கேட்டிருக்காரு. அவரு 15 பாயிண்ட்ஸ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு அவரு. அதாவது லீடர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு. ஸோ அதனால அந்த 15 பாயிண்ட் அவர் கேப்சர் பண்றாரு. அடுத்தது வந்து கிரிப்டோ லேர்னிங் தமிழ் 990 ஏதோ ஒரு எஜுகேஷனல் சேனல் நினைக்கிறேன் இவங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. தேர்ட் வந்து ரீபக் 1 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, தேர்ட் பிளேஸ். யூ கேன் ஆல்சோ செக் அவுட் த லீடர் போர்டு. வந்து நீங்க வந்து சீசன் ஆஃப் மெமரிஸ் .pdog.speaks.com போயிட்டு செக் பண்ணலாம். உங்களோட லீடர் போர்டை நீங்க செக் பண்ணலாம். அதை தவிர்த்து யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு கூட அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் டு நாட் மிஸ் த போனஸ். 20 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரிவியூலையும் ஒளிச்சு வைப்பாரு நம்ம எடிட்டர். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 70 கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களை சந்திக்கிறோம், உங்களுக்கு இன்வைட் அனுப்புறோம். நீங்க வந்து எங்களை ஜாயின் பண்ணி பீடாகோட எக்ஸ்பர்டிஸை கேளுங்க, என்னோட ஜாலியா ஹோஸ்ட் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்டை பிரசென்ட் பண்ணதுக்கு பீடாக் அகைன் தேங்க்ஸ். சூப்பரா போயிட்டு இருக்கு. இது நிறைய பேர் ஈகரா ஆன்சர் பண்றாங்க. கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணாலே வெறும் திடீர்னு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நைட்டு தூங்கி ஏந்துறதுனால மேட்ச் வேற இருக்கு எனக்கு. ஸோ அதனால லேட்டா தான் பாக்குறேன் வீடியோவை. டக்கு 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 நிறைய அந்த ஆன்சர்ஸோட காமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால 50-60 பேருக்கு நம்ம கிட்டத்தட்ட we are giving points and giving chances for them to get into the leaderboard. So please do check out the website to know your scores and leaderboard செக் பண்ணி பாருங்க. ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் டிலே பண்ணாம. ஒரு கொஸ்டின் இன்னைக்கு இருக்கு பீடாக். நிதேஷ் _20 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் சார், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் அனாலிசிஸ். Tells a lot of us, and singing songs keeps us entertaining. We will support you. My question is about some domestic players who have scored a lot of runs but not succeeded in international cricket. Some players like Subramanian Badinath, Abhinav Mukund, Sadagopan Ramesh, Hemang Badani, Peter Handscomb, Simon Harmer. Like these players, what is the reason they aren't utilized? The place or chance of playing in the team is tough for them. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் லெஜெண்ட்ஸ், அதாவது டொமஸ்டிக்ல வந்து 10,000 ரன்ஸ் கிட்ட அடிச்ச நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல்ல அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல. இன்டர்நேஷனல்ல அவங்களால போகவே முடியல. போனாலுமே ரொம்ப ரொம்ப கம்மி கேம்ஸ் தான் விளையாடிருக்காங்க. ஸோ பத்ரியை சொல்லியிருக்காங்க, அபினவ் முகுந்த சொல்லியிருக்காங்க, ஹேமங் பதானியை சொல்லியிருக்காங்க, சைமன் ஹார்மர் சொல்லியிருக்காங்க, பீட்டர் ஹான்ஸ்கம்ப சொல்லியிருக்காங்க. உங்களோட அனாலிசிஸ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அதாவது பத்ரி scored 100 on his test debut in Nagpur, which India was thrashed at the peak tail time. அவருக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. சடகோபன் ரமேஷ் வாஸ் a revelation, எக்ஸ்ட்ராடினரி ஆடினாரு. எதனால அவரை டிராப் பண்ணாங்க தெரியாது. ஓகே, அபினவ் முகுந்த் on his last test match against Sri Lanka scored 100 நினைக்கிறேன். Last test match when he plays for Sri Lanka, I think he scored 100. Okay, he scored runs. தெரியல, ஒரு 100 இருக்காது, 50 or 70, I don't know. ஹேமங் பதானி on his brief stint, இதெல்லாம் வந்து I'm going back without checking records or anything. He scored a ODI 100 against Australia in Pune. வருஷம் சரியா ஞாபகம் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல கிளாசி பிளேயர்ஸ் இவங்க எல்லாமே. they have proved big time in domestic. பட் அன்பார்ச்சுனேட்லி சடகோபன் ரமேஷோட எக்ஸ்க்ளூஷன் ஏன்னு எனக்கு தெரியல. பத்ரிக்கெல்லாம் பெருசா சான்ஸே கிடைக்கல. பத்ரி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர்ல நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு இவர் கேட்ட கேள்வி ரைட், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு தெரியல. சைமன் ஹார்மர் இஸ் ஸ்டில் பிளேயிங் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட். ஒன் த டெஸ்ட் சீரிஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் இந்தியா. தே ஒயிட் வாட் அண்ட் ஹி வாஸ் த மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் இஃப் யூ ரிமெம்பர். இவர் ஏன் சைமன் ஹார்மரை இது பண்ணாரு அப்படின்னு தெரியல. பீட்டர் ஹான்ஸ்கோம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு வந்து he was in and out of the side when he given a chance. Unfortunately didn't prosper. அதாவது ஒன்னு சொல்றேன் பாருங்க, எப்போ உங்களோட வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எடுப்பாங்கன்னா when you feel that you are good at domestic cricket. ஓகே, குட் அட் டொமஸ்டிக் கிரிக்கெட். இல்லைன்னா நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வர முடியாது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அதே 22 yards தான். ஸ்கில் லெவல்ஸ் வேணா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.
ஒரு 10 கிலோமீட்டர் வேகமா போடுவாங்க. அந்த ப்ரெஷரை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க ஸ்கில் லெவல் இருக்கிறதுனால தான் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறீங்க. +2 முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் சீட் ஏன் கொடுக்குறான்னா, +2ல மார்க் வாங்கினதால தான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல போனீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி மோர் தேன் யுவர் கிரேட் 12 அப்படிங்கும் போது how are you going to adapt of the guys who are going to really succeedங்கும் போது மோஸ்ட்லி இவங்க எங்க மாட்டிப்பாங்க அப்படின்னா செல்ஃப் பிலீஃப், கான்பிடன்ஸ். ஓகே, ஒரு தில்லுக்கு கோலி போற மாதிரி வா நான் மோதுறேன் அப்படின்னு தைரியமா ஒரு ஃபெயிலியர் ஆனோன்னு ஐயோ நான் எப்படி ரன் அடிக்கணும் அப்படின்னு நீங்க எப்ப யோசிக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணும் போது யோசிக்கணும். ஓகே, முத நாள் ராத்திரி தூங்கும் போது யோசிக்கணும். லெக் ஸ்டம்ப் அப்படி நீங்க கார்டு எடுக்கும்போது ஐயோ நான் ரன் அடிக்கணும்னு நினைச்சவன் எவனுமே ரன் அடிச்சா சரித்திரமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் த மென்டல் பிளாக், ஹவு யூ கோ தேர் அண்ட் பேக் யுவர் செல்ஃப் அண்ட் பிளே. அப்கோர்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருக்குல்ல, தட்ஸ் குட் பி த கோச் திங் டு சே இந்த லெவலுக்கு டெக்னிக் சரியில்லை அப்படின்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளேயர் ஃபெயில் ஆறான்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் த மென்டல் ஸ்ட்ரென்த். என்னை பொறுத்த வரைக்கும் this is my humblest explanation. I've seen many players who do wonders in domestic cricket, international cricket. South Africa நிறைய பேர், don't mention name, வருவான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபிளாப், திருப்பவான் அடிப்பான், வருவான் ஃபிளாப், அடிப்பான் போவான் ஃபிளாப். சரி பேரை சொல்லல, டெனிஸ் டிப்ரைன் ஒருத்தர் இருந்தார், ஹைலி டேலண்டட், அடிச்சு வருவாரு ஃபிளாப், போற அடிச்சு வருவாரு ஃபிளாப். அது என்னன்னா அந்த காலின் இங்கிராம், அனதர் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாசி பிளேயர், ஒண்ணுமே பண்ணல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஏன் அந்த ரீசன்னா அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும் நமக்கு பிதறல்ல இருக்காங்க, பேட போடும் அந்த கோலி மாதிரி தைரியமா வா பாத்துடலாம் மோது வாடா தேவர் மவனே அப்படின்னு சொல்லுவார் பாருங்க நாசர் கமலஹாசன் அந்த தேவர் மகள. அது the most important thing is how you back yourself apart from the technical levels and the tactical brains what you need to succeed in international cricket, because this is the least thing what I know working with international cricket for 12 years. If you want to add on, or else you can give the closing thoughts. இவங்க மென்ஷன் பண்ண 2-3 பிளேயர்ஸ் வந்து ஐ ஹவ் பிளேட் வித் தெம். ஐ காட் அ சான்ஸ் டு பிளே வித் தெம் போத். 2 பேர், பத்ரி வந்து என்னோட ஒன் டே கேப்டன், அவர் தான் என்னோட ஒன் டே கேப் கொடுத்தாரு. அபினவ் முகுந்த் என்னோட ரஞ்சி டிராஃபி கேப் கொடுத்தாரு. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கேப்டன், இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன் அவரு. அவரோட அண்டர் ஹிம் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அண்ட் தே போத் இல்லை, நிறைய பேர் இப்போ சொன்ன நிறைய பேர் வந்து தேர் ஆல் லிவிங் லெஜெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கிரிக்கெட். 100% அதுல யாருமே மாற்று கருத்தே சொல்ல முடியாது. 1.4 பில்லியன் பீப்புள் வாழற கண்ட்ரியில ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 பில்லியன் பீப்புளாவது பேட் எடுத்து விளையாடுறாங்க. எவ்ரி தெருவில் 2 பேர் பேட் எடுத்து விளையாடுறாங்க. எவ்ரி 10 பேர்ல வந்து 2 பேர் வந்து காம்படிட்டரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கிற கண்ட்ரியில இந்த மாதிரி நிறைய பேர், மோல் முசும்தார்லாம் நீங்க விட்டுட்டீங்க, அவரெல்லாம் சேர்க்கவே இல்லை இந்த லிஸ்ட்ல. மோல் முசும்தார்லாம் அடிக்காத ரன்னு கிடையாது, பார்க்காத ரஞ்சி டிராஃபி கிடையாது, வின் பண்ணாத இடமே கிடையாது. ஸோ அவருக்கெல்லாம் தேவர் ஆல் அன்லக்கி. அண்ட் ஸ்ரீதரன் சரத் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை மாதிரி வந்து they were all unlucky தான் நான் ஃபீல் பண்றேன். at some point they all would have been in international circuit if not for India. வேற கண்ட்ரீஸ்ல இருந்தாங்களா அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸாவே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இன்னும் கூட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அண்ட் they are still the legends in terms of domestic cricket. நீங்க அவங்கள பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா, அபினவ் முகுந்த் தான் 10,000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து. இட்ஸ் லெஜெண்ட். ஸோ எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் பேட்டிங்லாம். ஸோ இது வந்து நாட் டு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, வயசும் கிடையாது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹியர் த கொஸ்டின். நீங்க சொன்ன அனாலிசிஸ் 200% கரெக்ட். அது அவங்க வந்து இட் இஸ் ஒன்லி த டைம் நான் ஃபீல் பண்றேன். நல்ல டைம் கரெக்டா போறீங்க, கிளிக் ஆகுது, அப்படியே ஒரு நாட்ச் மேல போறது. எல்லாருமே அப்படி தானே இன்டர்நேஷனல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணவங்களும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கேம் நர்வ்ஸ் இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் நர்வ்ஸ் இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் நர்வ்ஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் வரும். சூப்பர் கொஸ்டின் அகைன். இந்த மாதிரி அதான் சொல்றேன், இந்த இந்த செக்மெண்ட்டை எலிவேட் பண்றதே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்கு, இவ்வளவு மாதிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ்ல கொஸ்டின் கேட்கலான்றத வந்து நம்மளுக்கு ஒரு தடவையும் ப்ரூவ் பண்றாங்க. அந்த கொஸ்டின்ஸ் அழகா உள்வாங்கி நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லா ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்றீங்க, இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கணும்டா, கத்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு கத்து கொடுக்குறீங்க. பியூட்டிஃபுல்லா இந்த செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். பிக் கேம் பிடாக், எல்எஸ்ஜி என்ன பண்ணா இந்த கேம்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் நீங்க நினைக்கிறீங்க? பாட்டம் லைன் இஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ கேகேஆருக்கு என்ன சொன்னோம், அந்த டாப் 2 ஃபயர் ஆனோம். சுனில் சக்கர ஆஷும் கிண்டல் பண்ணுவார், சுனில் சக்கரவர்த்தினே வருது, சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஹேஸ் டு கம் பிக்னு. இவங்களுக்கு ரொம்ப சிம்பிள், அவங்க மாக்ரமும் மார்ஷும் 10 ஓவர் ஆடணும்.
அதுக்கப்புறம் their fast bowlers has to set the trend because I expect Tikvesh Chetty to have a decent tournament. If that happens, இவங்களுக்கும் இவங்க வந்துட்டு they have to make sure the 11 to 20 சொல்ற பாருங்க, fast bowlers have to come into the picture and Markram and Marsh has to really look after the first 10 overs. Nothing is impossible. KKR ticked the first box, they couldn't tick the second box. Okay, you never know, tomorrow LHG is going to surprise DC. பட் நம்ம எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த கரண்ட் ஃபார்ம் ட்ரெண்ட்ஸ் வின் ஃபேக்டரை வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து கொடுத்தேன். விக்கி இஸ் ஆல்சோ இந்த சேம் சைடு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கிரிக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு அகைன் நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் பிளேட் ஆன் அனாலிசிஸ். நாங்கள் ஒரு 10% கரெக்டாக இருக்கலாம். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு கிவ் ஆனஸ்ட் அனாலிசிஸ் வித்வுட் எனி பயஸ். லெட் us see whether LSG can prove many people wrong by upstaging a strong, well-oiled Delhi Capitals unit, as mentioned by your Blast Vignesh. We'll come back and do a detailed review on whether how close are we in our analysis on putting your money on DC. Until then, thanks a lot and bye-bye.